நெக்ஸ்ட் ஒன் சைல்டு ரைட்ஸ், அதாவது குழந்தைகளுக்கான உரிமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிஸ்கிரைப்ட் பை த கான்ஸ்டிடியூஷன் we have to ensure certain other rights. அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து குழந்தைகளுக்குன்னு அடிப்படை உரிமைகள் சிலதை கொடுத்துருந்தா கூட இன்னும் பல இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைகளுக்கெல்லாம் இதை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ஷூர் பண்ணணுன்றாங்க. A child is the person who had not completed the age of 18 years, a minor as per UNO. அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அர்த்தம். இந்த ஐக்கிய நாட்டு சபை என்ன சொல்லுதுன்னா 18 வயசு வரலும் உள்ள குழந்தைகள் உள்ளவங்களை எல்லாருமே நாங்கள் குழந்தைகளாக தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. This principle is exhibited in Articles 25 of the Universal Declaration of Human Rights. அதாவது உலகளாவிய மனித உரிமைகள் ஆணையம், அதாவது யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தில் வந்து இந்த 25ல் வந்து இந்த வரையறை வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் these principles, the Declaration of Rights of the Child has accepted and adopted in the UN General Assembly on 20th November 1989. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொள்கையை வந்து ஐக்கிய நாட்டு சபை யுனைடெட் நேஷன் என்ன பண்ணுதுன்னா 1989 நவம்பர் 20 அப்போ குழந்தைகளுடைய உரிமையோடைய பிரகடனத்தை வந்து ஏற்றுக்குது. குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட பிரகடனத்தை வந்து இந்த ஐக்கிய நாட்டு சபை என்ன பண்ணுதுன்னா 1989 நவம்பர் 20 அன்னைக்கு வந்து இந்த பிரகடனத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. சில இது கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கெல்லாம் என்னென்ன ரைட்ஸ் உண்டு அப்படின்னு. ரைட் டு லைஃப், அதாவது வாழ்வதற்கான உரிமைகள் அவங்களுக்கு உண்டு. ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட், குடும்ப சூழலுக்கான உரிமைகளும் குழந்தைகளுக்கு உண்டு. ரைட் டு எஜுகேஷன், கல்வி படிக்கிறதுக்கான உரிமைகள் உண்டு. ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோஷியல் செக்யூரிட்டி, அதாவது சமூக பாதுகாப்பு உரிமையும் குழந்தைங்களுக்கு உண்டு. ரைட் எகெயின்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன், அதாவது இந்த பாலியல் தொந்தரவுலாம் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு எதிரான உரிமைகளும் உண்டு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம உடனே கோர்ட்டில் போய் என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். இன்றைக்கி நிறையா அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ரைட் எகெயின்ஸ்ட் சேல் அண்ட் டிராஃபிக்கிங், அதாவது சேல் அதாவது விற்பனை கடத்துதல், இதுக்கு எதிரான உரிமையும் உண்டு. ஒரு குழந்தைய விற்றாலோ இல்லைன்னா கடத்தினாலோ நம்ம என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தை அணுகலாம், அந்த உரிமை உண்டு. ரைட் எகெயின்ஸ்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளோட்டேஷன் லைக் சைல்ட் லேபர், அதாவது குழந்தைகள் உழைப்பு முறையை வந்து மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமையாக வந்து இருக்கக்கூடாது. அதாவது குழந்தைகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த 18 வயசுக்குள்ள குழந்தைங்களை வந்து வேலைக்கெல்லாம் வந்து அமர்த்தக்கூடாது, வேலையில் வந்து அதுங்களை வந்து உழைப்பை வந்து சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உரிமைகள்லாம் வந்து சைல்டுங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இது வந்து ஐக்கிய நாட்டு சபையிலே வந்து உருவாக்கப்பட்ட ஒன்று, பிரகடனமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது.